அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசி இனி உயர்வான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள். மேஷம், சிம்மம், தனுசு. மேஷ ராசி மேஷ லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம். 1/2/2025 முதல் 1/3/2025 வரை, அதாவது ஒரு மாத காலகட்டம் நெருப்பு ராசிக்கு ஒரு 5 விதமான இனிப்பான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. காலபுருஷ தத்துவத்துக்கு 12 சுக்கிர பகவான் உச்ச பலத்தில் இருக்கிறார். ராகுவோட போடுறதுனால இந்த 3 ராசிக்காரங்களும் இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏதோ அதில் போயிட்டு பணத்தை போடாதீங்க. ஏன்னா ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிற பணம் 10 வருஷம் சம்பாதிச்ச பணம் ஒரு நாள் 1 மணி நேரத்தில் அப்படியே டோட்டலாக மேஜிக் மாதிரி மாறும். அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. இது மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. ஏன்னா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வருவது மிக சிறப்பு. ரொம்ப ரொம்ப யோகம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அந்த சுக்கிரன் ராகுவோட 6 டிகிரியில் இணைஞ்சிருக்கிறார். அதாவது ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்தது அவர் பூரட்டாதிக்கு வந்து பேர்ச்சி அடைகிறதுக்கு மே மாதம் ஆயிடும். ராகு பகவான் கேது பகவான் ராகு கேது பேர்ச்சினா வந்து மேஷத்துக்கு சிம்மத்துக்கு தனுசுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ சுக்கிரன் யோகமான விஷயத்தை கொடுக்க வராரு. ஆனால் நீங்கள் சில மிஸ்டேக்ஸை பண்ணுவீங்க அப்படின்றத விதியை காமிக்குது. அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் எடுத்த உடனே சொல்கிறேன். ஏன்னா மேஷ சிம்ம தனுசுக்கு இந்த அசுர குருவான சுக்கிரன் உச்ச பலமாக இருக்கும்போது கொடுத்து பெரிய அளவில் ரிஸ்கான விஷயத்துக்குள்ளே கொண்டு போக வைக்கும். ஏன்னா உங்களுக்கு இனிப்பான விஷயங்கள் கொடுப்பதற்கு தான் வருகிறார். இந்த நேரத்தில் ரிஸ்கான விஷயத்தில் போகாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா நிம்மதியாக மனசு தெளிவாக இருப்பதற்கான சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு சென்றோம். எதுவும் கோவப்படாதீங்க. பணமோ சொத்தோ பிள்ளைகளோ நண்பர்களோ வந்து உங்களை யாராவது உங்களை சரியாக டேக் கேர் பண்ணிக்கல, உங்கள் மனசை வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப வருஷமாக சம்பாரிச்ச பணம் கைவிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 5 விதமான இனிப்பான விஷயங்கள் உங்களிடம் வரப்போகிறது. அந்த இனிப்பான விஷயங்களை பெறுவதற்கு நீங்கள் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இதில் ஃபர்ஸ்ட் விஷயமே சந்திரனுக்குரிய பரிகாரம். மனசை சாந்தமான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சந்திரனோட வீட்டில் தான் செவ்வாய் பகவான் வலுவிழந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவிழக்கிறது ஜூன் 7ஆம் தேதி வரை இருக்கு. அது வரைக்குமே போராட்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மேஷத்துக்கு உயிர் ஸ்தானம், சிம்மத்துக்கு அம்மா அப்பா ஸ்தானம், தனுசுக்கு முதல் குழந்தை மனசு ஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை ஸ்தானம். அப்போ வந்து இந்த அமைப்பு வந்து வக்கரமாகி மிதுனத்தில் இருக்கிறாரு. திருப்பி நீசமாகி கடகத்துக்கு வருவார். ஏன்னா அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து வலு இழக்கிறாரு. திருப்பி பின்னோக்கி போகிறாரு, திருப்பி வலு இழக்கிறாரு. இந்த ஒரு பேட்டர்னில் தான் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இப்போ இந்த செவ்வாயை மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா மைனஸாக இருக்குது. இப்போ வேஷத்துக்கு மனசு ஸ்தானம் குழந்தை ஸ்தானம், சிம்மத்துக்கு அம்மா அப்பா ஸ்தானம், தனுசுக்கு மனசு ஸ்தானம் குழந்தை ஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை ஸ்தானம், கால் பாதம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அது மைனஸாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவை தாண்டி அவர் உத்தரட்டாதிக்கு போகும்போது ரேவதிக்கு போகும்போது சுக்கிரனுடைய யோக பலன் நல்ல பலனை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிர பகவான் உச்ச பலத்தில் இருக்கும்போது மேஷத்துக்கு பணம் திருமண வாழ்க்கை, சிம்மத்துக்கு தொழில் உத்தியோகஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம், தனுசுக்கு கடன் நோய் எதிரி ஸ்தானம் பெரிய லாபங்கள். அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலிருந்து மீண்டு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போவதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் வரப்போகிறது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய அளவில் உங்களுக்கு பண வரவையும் மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் வரப்போகிறது. எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், விலகி போறார்கள் என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். ஏன்னா இங்கே எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான மனிதர்கள் வந்து அப்பப்போ வருவாங்க. ஏன்னா பக்கத்து வீடாக இருக்கட்டும், பக்கத்து தெருவாக இருக்கட்டும், வீட்டு ஓனராக இருக்கட்டும்,
இப்படி யாராக இருந்தாலும் நெகட்டிவான பீப்புளில் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய கனவுகளை பற்றி வருத்தப்பட்டுட்டு பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை இதே மாதிரி கடைசி வரை இருக்கிறாரு, ஒரு மாசத்துல மாறிடும். ஏன்னா இந்த ஒரு மாசத்துல 5 இனிப்பான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, நெருப்பு ராசி. ஆனால் அது பரிகாரம் செய்யணும், கோவப்படக்கூடாது. மீனுக்கு பொறி போடணும். மீனுக்கு கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீனுக்கு பொறி போடுங்க. அந்த மீன் சாப்பிட்றத பார்த்து ரசிச்சு பாருங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அந்த உயிருக்கு உணவு அளிக்கும் போது அந்த உயிர் சாப்பிட்டு அப்பா நல்லா சாப்பாடு போட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த மீன் அது சந்தோஷப்பட பட 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 அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்பகரமான விஷயத்தை சந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இன்பகரமான விஷயங்கள் நம்ம பார்த்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை, தன் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய வழிகள், புது புது சூழ்நிலைகள், புதுமையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். டோட்டலாக என்டையர் லைஃப்ல இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா சுக்கிரன் அவ்வளோ சூப்பரான நிலையில் இருக்கிறார். இப்போ பாருங்க, கடந்த ஒரு மாசமா நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எல்லா விஷயங்களும் அது ஓகே ஆகிட்டு இருக்கும். அந்த எல்லா விஷயங்களும் ஓகே ஆகிறதுக்கு காரணம் பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் போகிறது, கிடைக்க போகிறது, நடக்க போகிறது. இன்பகரமான, மகிழ்ச்சிகரமான, உயர்வான நல்ல நல்ல விஷயங்கள் படிப்படியாக ஒன்றொன்றாக கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. ரொம்ப முக்கியமாக எப்போல்லாம் உங்களுக்கு ஏதாவது பயம் வருது, வருத்தம் வருது, கவலை வருதுன்னா அப்போல்லாம் 5ஆம் இடம் மனசு ஸ்தானம், குலதெய்வத்தை நினச்சிக்கிங்க. குலதெய்வம் நீங்கள் இருக்கீங்க, முன்னோர்கள் நினச்சிங்க நீங்கள் இருக்கீங்க, தாத்தா நீங்கள் இருக்கீங்க, குலதெய்வத்தா அவங்க பேரை நம்ம மனசில் நினச்சிங்க. இஷ்ட தெய்வத்தை நினைங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைங்க. சிவபெருமான நீங்கள் இருக்கீங்கப்பா, எனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்குது, எல்லாமே ஏற்றத்தை தான் கொடுக்குது, எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயத்தை தான் ஏற்படுத்துது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உச்சரிக்க சொல்ல உங்களுக்கு பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்னங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் சொல்கிறாங்க, எதுவுமே நடக்க மாட்டுது. என்ன நடக்க மாட்டுதுன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. ஏன்னா சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, சில பேர் ஒரே இடமா உட்காந்துட்டு இருப்பாங்க, சில பேர் நெகட்டிவான பேச்சை பேசுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அவங்க கேட்டிங்கன்னா ஏற்கனவே கடன் இன்னும் அதிகமாகும், இன்னும் சிரமமான விஷயத்துக்குள்ளே கொண்டு போக வைக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு மேலும் 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 அதை இழுத்துட்டே போகும். அது நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஏங்க நேற்று வரைக்கும் மல்டி மில்லியனராக இருந்த ஒரு நபர் இன்றைக்கி 0 ஆகிட்டார், திருப்பி அவர் மல்டி மில்லியனர் ஆகிடுவார். ஏன்னா எத்தனையோ பேர் அமெரிக்கா, கனடா போன்ற பெரிய பெரிய நாடுகளிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. ஒருத்தவங்க எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க, திரும்பியும் ஒரு பூஸ்டப் ஆகி பெரிய லெவலுக்கு ஒத்துவாங்க. அந்த மாதிரி நீங்களும் வருவீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடக்கும், கிடைக்கும். நீங்கள் மீனுக்கு பொறி போடும்போது மீனை பார்த்து ரசிங்க, மகாலட்சுமியை வழிபடுங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது பெருமாள் கோயில் போய் மகாலட்சுமி வழிபடும் போது அம்மலை பார்த்துட்டு வெளியில் நீங்கள் இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக கொடுங்க. கோயில் உள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, கேசரி செஞ்சு எடுத்துன்னு போங்க, அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட், ஒரு 10 சாக்லேட்டை எடுத்துன்னு போய் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஒன்றொன்றா நடந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஒன்றொன்றா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இனிப்பு சம்பந்தமான உணவை கொடுக்கும்போது சந்தோஷம் உச்சபட்சமாக உங்களுக்கு கொண்டு போகும். சந்தோஷம் உச்சபட்சமாக உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிலை, இந்த நிலையை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற அந்த அந்த ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். அடுத்தது நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் அது கிடைச்சிருச்சின்னு நீங்கள் முழுமையாக நினைங்க. அப்படி நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழும், மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு, இல்லை உங்கள் இலக்குகள் ஒரு $1 மில்லியன், ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 1 கோடி ரூபா ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை நினைங்க, இது கிடைச்சிருச்சு நடந்துருச்சு.
அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ஒரு எனர்ஜிக்குள்ளே நீங்கள் போவீங்க. அந்த எனர்ஜியை நீங்கள் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கான சூழ்நிலைக்குள் நீங்கள் செல்வீர்கள். எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் இறைவன் உங்களுக்கு தேடி தேடி அள்ளி அள்ளி கொடுப்பார். நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். டீப்பாக நான் சொல்லலை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை கணித்து விட்டு ஃபோனில் சொல்கிறேன். ஜாதகத்துக்கான கட்டண விவரங்கள் வாட்ஸ்அப்பில் வரும். இலவசம் கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா நான் பார்த்து கணிச்சிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லிவிடுவேன். அந்த ரெக்கார்டும் அனுப்பிவிடுவேன். நீங்கள் எந்த மாதிரி கேட்குன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? எல்லா பாவத்துக்குமே உங்களுக்கு பணம் எப்படி வரும், பணம் என்ன சூழ்நிலை இருக்குது, கடன் சூழ்நிலை, கடன் வந்து மீளக்கூடிய சூழ்நிலை, தொழில் சூழ்நிலை, வேலைக்குரிய விஷயங்கள், குழந்தைக்குரிய விஷயங்கள், திருமண வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயத்தையுமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கணிச்சு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் கணிச்சிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.